இப்படி ஆன்மீகத்துல அதுவும் முருகன் மேல இப்படி ஒரு பற்றோட ஈடுபாடு இருக்க என்ன காரணம்? 2009ல வந்து வீட்ல இருந்து வெளியில வந்தேன். 2009 ஆமா. அப்ப என்னடா என்ன சொல்ல எக்ஸாம்ல பிட் அடிச்சு டீச்சர் அடி வாங்கினதுண்டா? இந்த சாக்ஸ்குள்ள இருந்து நான் எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. வருதா உள்ள? ஆமா. மச்சான் நீ லைஃப்ல என்ன மச்சான் பண்ற? லவ்வும் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இதே ஸ்கூல்ல ஆயாமாவா இருந்து என் காலத்தை கழிக்க போறேன்னு சொன்னேன். எந்த நடிகர் மேலையாவது கிரஷ் வந்தது? ஆமா ஐயா, ஆமா ஐயா. இவங்களுக்குலாம் இதை தவிர்த்து வேற எங்கேயும் சம்பாதிக்க முடியாது போல அப்படின்னு அப்புறம் ரொம்ப அசிங்கமாலாம் கூட பேசியிருக்காங்க. இட்ஸ் ஓகே. கோவம் இருக்கா அம்மா மேல எதுவும்? வீட்டுல வந்து கொடுமை ஜாஸ்தியா இருக்குன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வெளியில வந்தோம். அபியூஸும் ஜாஸ்தியா இருந்தது. சரி வெளி உலகம் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். வெளி உலகம் அதுக்கு நிகராகவும் இருந்தது. என்னைய அணைச்சு பிற பெண்கள் எல்லாம் பாக்குறவங்க என்ன ஒரு மிரரா எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கண்ணாடி தான். ஏன்னா எனக்குமே வாழ்க்கையில வந்து நிறைய டார்க் இருந்திருக்கு. ஆனா நான் அதுலயே உட்காரல. மலையாளத்துல வந்து இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்றது மிகப்பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. இதுதான் இந்த தொழில் இப்படி இருக்குன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் போறீங்க அப்படின்னு வந்து ஈஸியா கேக்குறாங்க. அப்ப பெண்கள் எந்த தொழிலுக்கு தான் போகணும் நீங்க முதல்ல சொல்லுங்க. ஒன் இந்தியா தமிழ் ஃபில்மி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். ஸோ வெல்கம் டு தி ஃப்ரைடே ஷோ. ஸோ இந்த ஒரு ஷோவில் வந்து நம்மளுடைய முதல் கெஸ்ட்டாக நடிகை சரண்யா வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு ஃபன்னான சைட், டார்க் சைடு அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக ஒரு கேஷுவலான ஒரு கான்வர்சேஷனாக இது இருக்க போது. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் உங்க புண்ணியத்துல தான். நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல ரஞ்சிதா, எப்பவுமே நீங்க சப்போர்ட்டிவா இருக்கீங்கல்ல. ஸோ அதுவுமே ஃபில்மி ஒன் வந்து எப்பவுமே கூட ஒரு பிரயாணத்திலேயே இருந்துட்டு இருக்கீங்க. 3வது இன்டர்வியூ சேனல்ல. ஆமா, அதனால ஐ ஃபீல் ஆல்வேஸ் பிளெஸ்ட். ஓகே. ஸோ இது வந்து ஒரு வழக்கமான பேச்செல்லாம் கிடையாது. சும்மா உட்காந்து நான் கேள்வி ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை எதுவுமே. சும்மா ஜாலியா ஒரு கான்வர்சேஷன். மொட்டை மாடியில் உட்காந்துருக்கோம், கைத்துக்கட்டில் உட்காந்துருக்கோம். ஆக்சுவலா இந்த இன்டர்வியூ முன்னாடியே நம்ம பயங்கரமா பேசிட்டோம். அந்த கைத்துக்கட்டெல்லாம் பார்த்தோன்னே, இந்த மொட்டை மாடி இதெல்லாம் பார்த்தோன்னே, ஆமாப்பா நான் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குப்பா அப்படின்னு. ஸோ ஓகே, முதல் கேள்வியாவே இப்படி போயிடலாம். ஆக்சுவலா இந்த மாதிரி கைத்துக்கட்டில் மொட்டை மாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஆக்சுவலி இதெல்லாம் ஏங்கி இருக்கேன். ஏங்கி இருக்கேன். எனக்கு வந்து நீங்க இதை பார்க்கும் போது சின்ன வயசுலலாம் வந்து எங்க அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் தான். மொட்டை மாடியெல்லாம் வந்து தனியாக பெண்கள் வந்து படுக்க மாட்டாங்க. ஒரு ஆண் துணையோட தான் படுப்பாங்க. நான் சொல்றது வந்து ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர்லாம் வேணும், கண்டிப்பாக ஒரு ஆண் துணை வேணும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பிரபலம்லாம் கிடையாது, ஏர் கூலர் தான் வந்து பிரபலம். இந்த ஏர் கூலர்ல வந்து இந்த ஐஸ் கியூப்ஸை வந்து போட்டு முடியாது. ஆமா முடியாது. அது வந்து கரண்ட் பில் ஆகும், அப்பெல்லாம் சேவிங்லாம் பண்ணுவாங்க. எங்க வீடு பக்கத்துல பாத்தீங்கன்னா கோடம்பாக்கத்துல எல்லாருமே இந்த டைமுக்குலாங்க ஒரு 7 மணிக்கு மேலே எல்லாம் இந்த பாய் எல்லாம் கூரைப்பாய் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஏதோ பெட்ஷீட்லாம் இது பண்ணி வந்துருவாங்க. எங்களுக்கு வந்து ஒரு ஜன்னல் இருக்கும் வீட்டுல. அந்த பால்கனில இருந்து பார்த்தா நான் என்ன பண்ணுவேன், ஒரு 7 மணிக்கு மேல என்ன பண்ணுவேன், குடுகுடுன்னு இந்த டியூஷன்ல இருந்தெல்லாம் ஓடி வந்துட்டு அந்த ஜன்னல் வழியே பார்த்தா எல்லார் வீடும் காலியா இருக்கும். எல்லாரும் மேல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னமோ மொட்டை மாடிக்கு வந்துருவேன். வந்து ரொம்ப ஏக்கமா பார்ப்பேன். அது வந்து அவங்க முன்னாடி பார்க்க முடியாது, நம்ம மொட்டை மாடியும் அவங்க மொட்டை மாடியும் கிட்டதான் இருக்கும். பக்கத்து வீடு. அந்த பக்கத்து, அதாவது என்னன்னா பக்கத்து தளம். அப்பெல்லாம் என்னன்னா கிட்ட கிட்டதான் வீடு இருக்கும், ரொம்ப தூரமாலாம் இருக்காது. பார்த்தோன்னா எல்லாரும் மோஸ்டா அந்த வெயில் காலத்துல எல்லாரும் வந்து இது படுப்பாங்க. இன்னொன்னு சில பேர்லாம் நிறைய அப்ப கூரை வீடு நிறைய இருந்தது, ரொம்ப பிரபலமான ஏரியால கூட கூரை வீடு இருந்தது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியிலயே வந்து ஒரு மனை மாதிரி எல்லாம் போட்டு திண்ணெல்லாம் போட்டு வீட்டு பெரியவங்க வெளியில படுத்துப்பாங்க. அவங்க பின்னாடி வந்து இந்த பொம்பளைங்க எல்லாருமே படுத்துப்பாங்க, சின்ன பசங்க எல்லாம் படுத்துப்பாங்க. இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்க அவங்க அப்படின்ற மாதிரி. சின்ன வயசுல அது ரொம்ப ஏக்கம் அது. ஆனா அதுக்கான கொடுப்பனை இருந்ததே கிடையவே இல்லை. ஒரு நாள் எங்க அம்மா வந்து மேல போய் படுத்தாங்க, அதுவுமே கொஞ்ச நேரத்துல கீழே கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரி, ஒருவேளை நான் அப்பெல்லாம் நினைப்பேன், ஒரு ஆண் துணை இல்லாம எதுவுமே சுதந்திரமா இருக்க முடியாது போல. அவ்வளவுதான் எனக்கு அது தெரியும். எனக்கு நீங்க இந்த கான்செப்ட் சொன்னோன்னே அப்ப கூட எனக்கு அது ரொம்ப பெருசா தெரியல. சரி ரஞ்சித் எதுவும் புதுசா வேணா யோசிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
பார்க்கும்போது ஆக்சுவலா இங்க உட்காந்து பேசும்போது ஒரு ஃபீல் குட்டா இருக்கு. Yes. இன்டர்வியூ முன்னாடியே ஒரு ஃபீல் குட் வந்துருச்சு. என்னன்னா மனசை விட்டு பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இது. எவ்வளோ காஃபி ஷாப் போனாலுமே பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போனாலும் நீங்க வந்து 2 காஃபி வாங்கி வைப்போம். அதுவே வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு மேல ஆயிடும். அது தவிர்த்து நம்மள பாக்குறதுக்குனே ஒரு குரூப் ஒண்ணு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் ஒரு ஃப்ரீ ஆஃப் ஸ்பேஸ் இருக்காது. நினைச்சதை பேச முடியாது. அதெல்லாம் இருக்கு. இது ரொம்ப பிளசண்டா இருக்கு. அப்புறம் நம்ம எனக்கு ஆக்சுவலா இப்போ என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா, நான் சின்ன வயசுல என்னென்னத்துக்கெல்லாம் ஏக்கப்பட்டனோ அதெல்லாம் வந்து எனக்கு சர்ப்ரைஸா நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ வந்து இந்த இன்டர்வியூ பாக்குறவங்க இப்போ புதுசா உங்களை பாக்குறவங்க வந்து டக்குன்னு கேட்பாங்க. நம்ம கேமராமேன் கேட்டாரு, என்ன மேம் ஆச்சு, ஏன் கிட்டலாம் மாத்திருக்கீங்க அப்படின்ட்டு. நானும் கேட்கணும்னு நினைச்சேன் உங்கள்கிட்ட. ஏன்னா திருத்தணியில முருகனுக்காக முட்டை போட்டு அழகு குத்தினீங்க. ஆக்சுவலா டக்குன்னு யாரும் பண்ணிட மாட்டாங்க. ஒரு இறை நம்பிக்கை அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்காம இருந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி அழுது வேண்டி ஏதாவது விஷயம் நடந்திருக்கும். அப்படி நடந்த பிறகு கடவுள் மேலேயே நம்பிக்கை வரும். ஸோ இப்படி ஆன்மீகத்துல அதுவும் முருகன் மேல இப்படி ஒரு பற்றோட ஈடுபாடு இருக்க என்ன காரணம்? லைஃப்ல அவரை தவிர்த்து எனக்கு வேற யாரும் வந்து என் கூடயே லைஃப்ல வந்து டிராவல் பண்ணதில்லை. சின்ன வயசுல இருந்தே நான் சொல்றேன். 2009 வந்து வீட்டுல இருந்து வெளியில வந்தேன். 2009 ஆமா. அப்ப என்னடா என்ன சொல்ல அப்ப வந்து வந்தேன். எங்க அம்மா வந்து அவங்க ஒரு லைஃப்ல இருந்தாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் டிராவல் பண்ண முடியல. எனக்கு அப்போ வயசு வந்து 19 வயசு ஆகும்போது பேராண்மையெல்லாம் முடிச்சிட்டேன். படமும் ரிலீஸ் ஆகி எல்லாருக்குமே தெரியுது படம். அந்த சமயம் அது வரும்போது எனக்கு லக்கியா குருநாதர் அமைஞ்சாங்க, பரஞ்சோதி பாபான்னு சொல்லிட்டு. ஸ்பிரிச்சுவல் ஈடுபாடு வந்து குழந்தையிலேருந்தே இருக்கு. சின்ன வயசுலேருந்தே அது எதுவுமே இன்பில்டாவே இருந்துச்சு. அது ஒருவேளை எங்க வீடு வந்து கோவில் பக்கத்துலயே இருந்தது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைனா ஒவ்வொரு வீட்டுல வந்து எப்படின்னா பீச்சுக்கு கூட்டிட்டு போனா அப்பெல்லாம் இருக்கும். ஒருவேளை எங்க அம்மா சிங்கிள் பேரண்ட்ன்றதுனால அவங்க வந்து கோவில் தவிர்த்து அவங்களுக்கு வேற எதுவும் தெரியல. கோவிலுக்கு அதனால அவங்களுக்கு என்னன்னா திருவேற்காடு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, திருவேற்காடு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, பெரியபாளையம், அப்புறம் வடபழனி வந்து ஞாயிற்றுக்கிழமைனா வடபழனி, அப்புறம் பெரிய ஒரு ஹோட்டல் இருக்கும் சரவணா பவன், ரொம்ப ஃபேமஸ். அப்போ அவங்க என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை சரவணா பவன்ல போய் சாப்பிடுறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்போ அதாவது இந்த இட்லி சாம்பார் தோசை எல்லாம் அது இருக்கிறதுலே காஸ்ட்லி ஒரு கடை. அப்பெல்லாம் எங்க போயிட்டு வந்தீங்க, நாங்க சரவணாபுரம் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றதெல்லாம். அப்புறம் எங்க போயிட்டு வந்தீங்க, வடபழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதுவும் என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை பொம்மை மாதிரி என்ன ரெடி பண்ணுவாங்க. லிப்ஸ்டிக் அது இதெல்லாம் போட்டு சின்ன வயசுலயே ஒரு ஃப்ராக் எல்லாம் போட்டுட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை கோசம் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வடபழனி போயிட்டு ஹோட்டல் கூட்டு போயிட்டு சாப்பிட வச்சு கூட்டிட்டு வருவாங்க. நேட்டிவ் சென்னை தானா? என்னோட பூர்வீகம் வந்து ஆக்சுவலா நாங்க ஹைதராபாத் வந்து தெலுங்கு சைடு. பட் ஒருவேளை பொழைப்புக்கு இங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படியே டிராவல் பண்ணிட்டாங்க. ஆனா எங்க தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் கேட்டது உண்டு. பட் அவங்க சொல்றாங்க அவங்க எப்பயும் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு இதுல சென்னை வாசியாவே நான் ஆயிட்டேன். அதனால எங்களுக்கு ஊரும் கிடையாது. ஊரும் சென்னை தவிர்த்து வேற எங்கேயுமே தெரியாது. எல்லாரும் ஊருக்கு போவாங்க. அந்த மாதிரி நினைச்சு பார்க்க முடியாது. எல்லாரும் இந்த ஸ்கூல் லீவ்ல எல்லாரும் ஊருக்கு ஓடி போயிடுவாங்க. அதாவது எங்க தெருவே காலியா இருக்கும். எங்கடா எல்லாரும் போயிட்டீங்க அப்படின்னு இருப்பேன். அதனால எனக்கு இப்ப சமீபத்துல கூட என்னன்னா திருத்தணிக்கு வந்து நான் ஒரு 5 வருஷமா போயிட்டு இருக்கேன். எனக்கு லைஃப்ல வந்து அவரை விட எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா நான் வந்து இங்க இப்போ ஹியூமன்ஸ் நம்ம கிட்ட நான் சொல்றேன், எல்லா நேரத்துலையுமே அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது இல்லை. எமோஷன்ல சொல்றேன். நான் இப்போ கால் பண்ற நேரத்துல இன்னொருத்தர் போனை எடுத்து அந்த நேரத்துல வந்து நம்ம கவலைகள் வந்து கேட்குறாங்களா அப்படின்னா அது இருக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு பிஸியா இருக்கலாம். நான் வந்து இப்ப இருக்க ஃப்ரெண்ட்ஸே நான் சொல்றேன். இப்ப இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ். இருந்தாலுமே வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ண சில நேரத்துல எனக்கு தோணாது. அப்புறம் எனக்கு என்னன்னா ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா நம்மளுக்கு தான் முருகரே கூட இருக்காரு அப்படின்னு. எனக்கு அவரை தவிர்த்து வேற எதுவுமே தோணலை. அதனால எனக்கு என்னன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப அழகானதே முடிதான். ஆமா. அந்த முக லட்சணத்தை வந்து எடுத்து கொடுக்கறது முடிதான், அந்த வசீகரத்தை. எனக்கு அதுவுமே வேண்டான்னு தோணுச்சு. எனக்கு உன்னை தவிர்த்து எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன்னா இந்த அழகெல்லாம் கூட எனக்கு வேண்டாம். முழுமையா நான் உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிடுறேன். எதா இருந்தாலும் இந்த லைஃப் நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 30 வயசு வரைக்கும்
நான் என்ன மாதிரியான லைஃப்பை வந்து வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எனக்கே தெரிய மாட்டேங்குது. நான் இப்போ சிரிக்கலாம், என்ன வேணாலும் இது பண்ணேன். ஏன்னா மேபி நீங்க கொடுக்குற தைரியம், இப்போ நான் சொல்றது உங்களையும் சொல்றேன், அப்பாற்பட்டு இந்த நிறுவனத்துக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு நண்பரா நீங்க கொடுக்குற தைரியம், இப்ப இருக்க ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாம் எனக்கு இப்ப அமைஞ்சது. ஆனா எனக்கு 30 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்கள்னாலே வேற விதமா எனக்கு இதுவா இருக்கும். வேற விதமா தப்பா பாத்தீங்களா, வெறுத்தீங்களா? தப்பான பார்வைகளும் அதிகமா இருந்தது. எந்த ஆணுமே வந்து என்ன வந்து ஒரு மரியாதைக்குரிய பார்வையில பார்த்தது கிடையாது. அது ஒண்ணு இருந்தது. அப்புறம் பெண்ணுக்கு வந்து ஒரு பெண் தான் எதிரின்னு சொல்ற மாதிரி அதுவுமே இருந்தது. ஸோ 30 இயர்ஸ் வரைக்கும் லைஃப்ல என்ன மாதிரியான லைஃப்பை லீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என் பாஸ்ட்டை நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் நான் சில நேரத்தில் அதை நினைச்சே பார்க்க கூடாதுன்னு நினைப்பேன். அதனால எனக்கு இப்போ வந்து என் லைஃப் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்கள மேக்ஸிமம் நான் நல்லா வச்சுக்கணும்னு பார்க்குறேன். அதனால எனக்கு இதை விட கடவுள்கிட்ட எப்படி நெருங்கிறதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ கொடுத்த கடவுளுக்கு இவ்வளோ இப்படி அதாவது சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியல. ஏன்னா சில பேருக்கெல்லாம் டார்க்கர் லைஃப் இருக்கும். ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா கடைசி காலம் வரைக்கும் அந்த இருட்டு வாழ்க்கையிலேயே தான் இருப்பாங்க. எனக்கு அப்படி இல்லை. இவ்வளோ அன்பு இருக்கு, ஓகே. பட் நம்மளை வருத்திக்கிட்டு அதை வெளிப்படுத்தணுமா? நீங்க ஹேர் கட் பண்றதாகட்டும், நாக்குல அந்த அப்படி ரத்தம் வர அளவுக்கு நம்ம வருத்திக்கணுமா? இது வந்து என்னன்னா, இதுல ஒரு சில பேர் உடன்படுவாங்க, உடன்பட மாட்டாங்க. எனக்கு வந்து என்ன சுய பரிசோதனை பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நம்மளால இது முடியுமா இந்த வேலை? ஏன்னா இன்ஜெக்ஷன் கொண்டுட்டு வந்தாலே நான் என்ன பண்ணிவிடுவேன்னா பயங்கரமா உடம்பெல்லாம் அப்படியே முறுக்கிடுவேன். இன்ஜெக்ஷன் போடுறவங்களே கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கம்மான்னு சொல்லுவாங்க இந்த பிளட் டெஸ்ட்டுக்கு எல்லாம் போகும்போது. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த அளவுக்கு ஒருத்தர் மேல பாசம் இருக்குன்னு சொல்றேன். நாக்கை வந்து வெளியில நீட்டினாதான் அவங்க அழகு குத்த முடியும். இன்ஜெக்ஷன் போட வரும்போதே உடம்பு முறுக்குற ஆளு நீ என்ன பண்ணுவ? உடனே அந்த நாக்கெல்லாம் உள்ள இது பண்ணிட்டு பயந்துட்டு இந்த சைடு திரும்பி ஓடிடுவேன். நீ ஒருவேளை நிஜமாதான் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றியா? அது எனக்கு நானே ஒரு சோதனை டெஸ்ட் வச்சுக்கிற மாதிரி. அந்த பால் குடம் ஆகட்டும், நாக்குல அழகு குத்திக்கிறதாகட்டும், இவரு மேல இந்த அளவுக்கு நீ அன்பா இருக்கியா, அது உண்மைதானா? சப்கான்ஷியஸாவே அது உண்மைதானா அப்படின்னு என்ன நானே டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியுது நான் இந்த அளவுக்கு அவர் மேல அன்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அவரு மேல உள்ள அன்பும் அவரு என் மேல செலுத்துற அன்பு இருக்குல்ல, அதான் உங்ககிட்ட அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். சில பேருக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வு அமையாது பிறப்புல இருந்தே. அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அவங்க கடைசி காலம் வரைக்குமே பாத்தீங்கன்னா அவங்க அதே வாழ்க்கையிலேயே தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு வந்து நான் என்னதான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வேற மாதிரி இருந்தாலும் என் வாழ்க்கை இப்போ உங்களுக்கு தெரியறது எல்லாம் வேற மாதிரி இருக்கு. இந்த வாழ்க்கையை கொடுத்தது அவருதான், எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்ததும் அவருதான், தைரியம் எல்லாமே. அதனால எனக்கு அது ஒரு சுய பரிசோதனை. எனக்கு அவர் மேல உள்ள அன்பு. பர்టిక్యులரா திருத்தணி முருகன் தான் அப்படினா இல்ல எந்த முருகனாலும்? திருத்தணி தான். ஏன் பக்கத்துல இருக்கன்றனாலயா? இல்ல திருத்தணிக்கே 2.5 மணி நேரம் போறது. எனக்கு அங்க போனாலே ஒரு ஃபீல். நிறைய நடிகர்கள் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். யோகி பாபா அவர்கள் அடிக்கடி திருத்தணி முருகன் கோயில் போறாரு, நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு லாஸ்ட் இன்டர்வியூல சொன்னதுதான், யோகி பாபா சார் பார்த்து தான் நான் வந்து திருத்தணிக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தோட பிரபல நாளிதழ்ல போட்டிருந்தாங்க, அதனால போக ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு தெரியாது அது என்னோட திருப்பு முனையா இருக்கும் என் வாழ்க்கையில அப்படின்னு தெரியாது. அந்த கோவிலுக்கு அந்த கோவிலுக்கு எப்ப போகும்போதுங்க ஒரு நாள் கூட என்னை யாருனாச்சும் அவமரியாதை பண்ணாங்க, என்ன யாருனாச்சும் வந்து தப்பான பார்வையில பார்த்தாங்க, கோவிலா இருந்தாலுமே நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து அவரு வந்து என்னை பார்க்காம விட்டாரு, முருகர் வந்து இன்னைக்கு கூட்டமா இருக்குமா நீ போமா அப்படின்னு. ஆனா எதுவுமே நடந்ததே இல்லை. இப்ப உங்ககிட்ட நான் எப்படி பேசுறேன், இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு எனக்கு திருத்தணியில. அவர் அருகாமையில உட்காந்து எனக்கு அந்த நாள்ல என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன. சில பேர்லாம் கேக்குறாங்க உங்க ஃபேஸ் வந்து இப்ப ரொம்ப நல்லா இருக்கு, கோயிலுக்கு வந்தது பிறகு. ஆமா உங்க ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா சில பேர் இப்ப கேக்குறாங்க மொட்டை போட்டு ஒரு பொண்ணு எப்படி நல்லா இருக்கும், லைக் உங்க முகம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஐசக்காதீங்கடா அப்படின்னு. இல்ல நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அதுவுமே தோணும், என்னடா நம்மள ஓவரா புகழ்றாங்களோ அப்படின்னு இருக்கும். ஆனா நிறைய பெண்களே சொல்லுவாங்க
நான் இப்போ இந்த கோவிலுக்கெல்லாம் போறேன்ல, ஆக்சுவலா என்னன்னாங்க, எனக்கு இந்த மொட்டை போட்டு எனக்கு வந்து மறைச்சு வாழணும்லாம் ஆசை இல்லை. அந்த மொட்டை போட்டு முடியெல்லாம் இதெல்லாம் அப்பெல்லாம் எனக்கு அதெல்லாம் இல்லை. முடிக்காணிக்கை கொடுத்துருக்கோம், நமக்கு பிடிச்ச கடவுளுக்கு கொடுத்துருக்கோம். நான் வந்து ரிலாக்ஸ்டா தான் இருக்கேன். என்ன பாக்குறவங்க பாருங்க அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீ மொட்டை போட்ட பிறகுதான்டா டா போட்டு கூப்பிடுவாங்க, நீ மொட்டை போட்ட பிறகுதான்டா கொழு கொழுன்னு இருக்க அப்படின்னு. ஆமா நல்லா இருக்கடா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. நானே ஓகே. அந்த முகத்துல வந்து இன்னைக்குமே அந்த சிரிப்பு மாறாம வச்சிருக்கிறவர் வந்து அவருதான். அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ல அந்த அந்த நேர்கோட்டில் இருக்கவங்களுக்கு தான் அது புரியும். ஸ்பிரிச்சுவலா இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது புரிய வாய்ப்பு கிடையாது. இந்த இன்டர்வியூமே ஒரு புரிதல் இருக்காது. மேபி கடவுளை கும்பிடுறவங்க, நிலையா வந்து இயற்கையை வந்து உண்மைன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஃபீல் இருக்கும். ஓகே ஓகே. சோ நம்ம அடுத்த கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு செக்மெண்ட் போயிரலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. எஸ் ஆர் நோ அப்படிங்கற ஒரு செக்மெண்ட். நான் சில கேள்விகள் கேட்க போறேன், அதுக்கு எஸ் ஆர் நோவா அப்படின்னு டக்கு டக்குன்னு சொல்லணும். ஓகேவா? क्वेश्चंस பலமா இருக்க மாதிரி இருக்கு. எஸ் ஆர் நோவா அப்படினு சொல்லிட்டு அதுக்கான காரணமும் நீங்க சொல்லணும். ஓகேவா? ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸாம்ல பிட் அடிச்சு டீச்சர் அடி வாங்குனது உண்டா? ஆமாம் ஐயா. ஏட்டங்க நான் படிக்கிற மாதிரி இருக்கீங்க, பிட் அடிச்சேன்றீங்க. பிட்டு சாக்ஸுக்குள்ளலாம் வச்சு எடுத்துட்டு போனதெல்லாம் உண்டு. அது அந்த சாக்ஸுக்குள்ள இருந்து நான் எடுத்த, அதாவது எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. ஆமா எடுத்து அது வந்து மடிச்சு வேற வச்சிருப்போம். அது திருப்பி அந்த பேப்பருக்குள்ள மடிச்சு தரும் போது அயன் பண்ண மாதிரி வேற தரணும். அது ரொம்ப நேரம் உட்காந்து நான் தடவிக்கிட்டே இருப்பேன் அந்த பேப்பரை. சரஸ்வதி வித்யாலயில படிச்சேன், வடபழனியில தான். சோ அது மாட்டினதும் உண்டு, மாட்டி இது பண்ணதும் அப்புறம் பாராட்டினதும் உண்டு. நீ அம்மா இப்படி எல்லாம் படிக்கிற அப்படின்னு சொன்னதும் உண்டு. ரெண்டுமே. சீமாக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரையும் காதலிச்சது உண்டா? சொல்லலாமா? சொல்லலாம். என்னோட ஸ்கூல் சீனியரை. ஸ்கூல் சீனியரை. அது வந்து இது எப்படி லைக் அது வந்து ஒரு நான் ஒரு காதல் அழிவதில்லை அப்படியெல்லாம் நினைச்சேன். என்னோட ஆக்சுவலா வந்து என்கிட்ட வந்து ஸ்கூல்ல வந்து அந்த என்னோட ஸ்கூல் சீனியர் வந்து மாறிட்டாரு, 12th முடிச்சு கிளம்பிட்டாரு. இப்படி என் ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், மச்சான் நீ லைஃப்ல என்ன மச்சான் பண்ற, லவ்வும் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இதே ஸ்கூல்ல ஆயாமாவா இருந்து என் காலத்தை கழிக்க போறேன்னு சொன்னேன். அப்படியே சொல்றீங்க? அதுவும் லிட்டரலா அழுதுகிட்டு அவகிட்ட வந்து எனக்கு அவன் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்ல அப்படின்னு ஸ்கூல்லயே இருக்கு. அப்ப வந்து கேட்கல, எவ்வளவு நாள் ஸ்கூல்ல இருக்க முடியும், நான் ஆயா வார காலம் வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்போ இந்த இன்டர்வியூல எல்லாம் அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா அப்படின்னு விடுவாங்க. அவர் எங்க இருக்காரு பாத்தீங்க? அவரு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட எல்லாம் நல்லா இருக்காரு. மறந்துடலாம். ஆமா அவரு ஆனா இப்ப நினைப்பாரு, இப்ப பண்ணிருக்கலாமே இந்த பிள்ளைய அப்படின்னு. வீட்டுக்கு தெரியாம ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கட் அடிச்சுட்டு தியேட்டருக்கு போய் படம் பார்த்தது உண்டா? ஆமாம் ஐயா. இது என்ன எல்லாம் எஸ் வருது. எந்த படம்? திருடா திருடி தான். அது திருடா திருடா தனுஷ் சார் மூவி இருக்கு, அது அந்த மூவி தான் ஃபர்ஸ்ட் மூவி. இப்ப காலேஜா ஸ்கூல்ல? அது ஸ்கூல்ல டிக்ஷனரியில வந்து இது அதே ஸ்கூல் தான், சர்வே ஸ்கூல் தான். அதே டிக்ஷனரியில காசை ஒளிச்சு வச்சு வீட்ல ஏதோ 300 ரூபாவோ ஏதோ வச்சாங்க, வச்சிருந்தாங்க பீரோல. எடுத்து ஓடி அந்த படம் போய் பார்த்தா அத ஃபர்ஸ்ட் மூவி. திருடா திருடி தனுஷ் ஃபேனா நீங்க? அந்த மூவி தான் இப்ப ரிலீஸ் ஆயிருந்தது. சோ அந்த அப்ப வந்து அந்த சாங் ஹிட் இல்ல, பயங்கர ஹிட் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 50 ரூபாய் 100 ரூபாய் அப்படிலாம் இது பண்ணும்போது இவங்க ஏதோ வந்து மளிகை சாமானுக்கு ஏதோ வச்சிருப்பாங்க போல. நான் பார்த்தேன், சரி கொஞ்சமா அடிச்சிடலாம் அப்படின்னு அடிச்சு அப்புறமா தர்மடி வீட்டுல வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. மாட்டிக்கிட்டேன், இருந்தாலும் கட்டடிச்சுட்டு ஓட்டேன். ஓகே. தெரியாதனமா சினிமாக்குள்ள வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சதுண்டா? நோ நோ, எப்பவுமே நினைச்சது இல்ல அந்த மாதிரி ஃபீல் வந்தது? இப்போ மெச்சூர்டா. ஓகே ஓகே ஓகே. சின்ன வயசுல நினைச்சது உண்டு. இந்த ஃபீல்ட் படம் காதல் அந்த சமயத்துல அது நான் ஆக்சுவலா 4 இயர்ஸ்ல இருந்து நடிச்சிட்டு இருக்கேன். குழந்தை நட்சத்திரம் நானு. எனக்கு அப்போ ஒரு நம்ம வந்து எனக்கு நான் ஒருவேளை நான் பெரிய பெண்ணா ஆன பிறகு சொசைட்டி வந்து சொல்லும்ல, சினிமாவில் இருக்க பொண்ணுங்க இவங்கெல்லாம் சினிமாவில் இருக்க பொண்ணுங்கன்னு வந்து நம்மளை வந்து நிறைய இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. எதுக்கேத்தாலும் வந்து இவ வந்து சினிமாவில் இருக்க பொண்ணு, கூத்தாடிங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும். நம்ம வந்து என்னதான் அறிவாக பேசினாலும் அறிவில்லை அப்படின்னு அவங்களாவே நினச்சிப்பாங்க. அப்போ நினச்ச உண்டு. ஆனால்
இப்பெல்லாம் ஒரு சபைக்கெல்லாம் போனா நிறைய பேர் போட்டோலாம் எடுத்துப்பாங்க. யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களே தான் நான் சொல்றேன். இருக்கும்போது நம்மள இப்படிலாம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த சினிமா இல்லைன்னா மேபி நான் வந்து இந்த அளவுக்கு போல்டா இருக்க மாட்டேன். ஓகே. எந்த நடிகர் மேலயாவது கிரஷ் வந்ததுண்டா? ஆமா ஐயா, ஆமா ஐயா, நம்ம தலைவர் பிரபாஸ் மேலதான் ஐயா. பிரபாஸா? ஓகே. ஆமா, ரீசன்ட்டா கூட கல்கி படத்துக்கு எப்படி பஸ் பண்ணீங்களோ? ஓகே ஓகே. என் போஸ்ட்ல வந்து அவரை தவிர்த்து வேற யாருக்கும் இடமில்லை ஐயா. ஏன் பிரபாஸ்? பாகுபலினாலயா இல்ல? ஆக்சுவலா நான் வந்து தெலுங்குல வந்து 10th கிளாஸ்னு ஒரு மூவி பண்ணேன். என்னோட மூவி ரிலீஸ் ஆகி ஒரு நாள் முன்னாடியா இல்ல ஒரு நாள் பின்னாடியான்னு தெரியல, பௌர்ணமின்னு அவரோட மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. நீங்க லீட் ரோலா பண்ண படமா? நான் லீட் ரோலா பண்ணேன். அவரது வந்து தனிப்பட்ட முறையில த்ரிஷாவும் அவங்களும் நடிச்சிருந்தாங்க. அது வந்து பிரபுதேவா சார் டைரக்ஷன். நாங்க வந்து புது கம்பெனி, புது டைரக்டர், எல்லாமே புதுசு எங்க சைட்ல இருந்து. பட் ஆனால் என்னன்னா அந்த மூவி வந்து மக்கள் வந்து ரொம்ப பெருசா ரிசீவ் பண்ணல. நான் கார்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ப்ரமோஷன்ஸ் அப்பெல்லாம் எப்படின்னா உங்களை தேட்டரா கூட்டிட்டு போவாங்க. ஆமா, அந்த மாதிரிலாம். ஸோ உட்காந்துட்டு இருக்கும்போது பௌர்ணமி படம் சாங் வந்தது, தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக். நான் அந்த சாங்கை ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டு இருந்தேன். அப்போ பிரபாஸ் யாரு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு தேட்டருக்கு கூட்டிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய கட் அவுட் பிரபாஸ் அவரது. அதை பார்த்துட்டு இப்படிதான் அண்ணாந்து இப்படி பார்த்துட்டு நல்லா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் அவர் ஹீரோ பேர்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது. அதில் ஒரு சாங் இருக்கும், நுவலா நவக்கனா அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அதை வந்து அப்போ வந்து இந்த ஜெமினி மியூசிக்ல வந்து ரிப்பீட்டடாக நைட்டு போடுவாங்க. அந்த சாங் இந்த இதில் கேட்டேன் இல்லைங்களா, காரில் வந்து கேட்டேன் இல்லையா, அந்த சிடியில் கேட்டதுலேருந்து அந்த சாங் ரொம்ப பிடிச்சி போய் யதார்த்தமாக ஒரு தடவை ஜெமினியில் வச்சோன்னே ஒரு 1 வீக்கில் அந்த சாங்கை நான் பார்த்துட்டேன். பார்த்ததுலேருந்து அந்த சாங்கு பார்த்து கிரேஸ் ஆன ஆளு தான். இன்னை வரைக்கும் அந்த கிரேஸ் குறையில. அப்புறம் என்னன்னா நம்ம தெலுங்குல இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அவரோட படமும் வந்து எல்லாமே ஒரு கோயின்சிடென்ஸா இருக்கு, கிரேஸ் ஆகுது அப்படின்னு நானே இது பண்ணிப்பேன். லைக் பேசியிருக்கீங்களா? பேசல இல்ல. இன்னைக்கு கூட ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்டுடியோல, புஷ்கரா ஸ்டுடியோல வந்து தேவரா மூவியோட டப்பிங் போயிட்டு இருக்கு, என்டிஆர் சார். அதுல வந்து அசோசியேட் வந்து இருந்தாரு. நான் கேட்டேன் உங்களுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டோன்னே அவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரபாஸ் பிடிக்கும் அப்படின்னு. சரி, இதுக்காகவே நான் சீக்கிரமா நீங்க படம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சிரிக்கிறாரு. ஓ, இதுக்காக நான் படம் பண்ணவா, சரி 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 அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் பிரபாஸ் மேல. சமைக்க தெரியுமா? ஆமாம்மா, எஸ். பரவாயில்லையே. இண்டிவிஜுவலா, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அதை கத்துக்கிட்டேன். ஓகே ஓகே. பெஸ்ட்னா உங்க குக்கிங்ல? சிக்கன் நல்லா சமைப்பேன், ஓகே, சாம்பார், எல்லாமே ஆல் டுகெதர். நம்ம ஆல் இன் ஆல், ஏன்னா நம்ம மட்டும் தானே இருக்கோம். அதனால நான் எல்லாமே கத்துக்கிட்டேன். செல்ஃப் குக்கிங். ஆமா. ஓகே. காதல் பட ஷூட்டிங் அப்ப பரத சைட் அடிச்சதுண்டா? அடி வாங்காம இருந்தா போதும்னு நினைச்சது உண்டு. நோ, ஐயோ சாமி, என்னை எப்போ ஸ்கூலுக்கு, ஆமா என்னை எப்போ ஸ்கூலுக்கு அனுப்புவானுங்க, இவனுக்கு விடுவானுங்களா மாட்டானுங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிலாம் யோசிச்சிருப்பேன். மில்டன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆள் என்ன நம்மளை விடுவாரா மாட்டாரா, ஐயோ ஸ்கூலுக்கு அனுப்புவாரா மாட்டாரா அப்படின்லாம் யோசிச்சதெல்லாம் உண்டு. சக்தி சார் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆள் மனுஷனே இல்லப்பா அப்படின்லாம் நினைச்சிருந்தது. இப்பதான் ஓப்பனா சொல்றேன். இப்போ நான் படத்துல பார்க்கும்போது ஜாலியா நடிக்கிறாரு அவரு. ஆமா, அது நானே நினைச்சிருக்கேன், நம்ம ஒரு நாள் ப்ரொடியூஸ் பண்ணி இவரை பயங்கரமா வேலை வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஓகே, லாஸ்ட் ஒன்று. இப்ப இருக்க சொசைட்டில இருக்கிற ஆண்கள் மாதிரி நாமளும் ஸ்மோக் பண்ணணும், ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது உண்டா? நோ, அந்த மாதிரி எண்ணமே வந்தது இல்ல. இல்ல, அது பண்ணி கால்னாக்கு பிரயோஜனம் இல்ல. தண்ணி அடிச்சா மறுநாள் காலையில தலைவலிக்க போகுது. See, I have tried it. நான் ட்ரை பண்ணலன்னு சொல்ல வரல. I have tried. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்பனா இருக்கும் போது I have tried it. பட் ஆனால் அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி ஆயிடுது, அது ஒரு இதுவாயிடுது. அப்புறம் ஸ்மோக் பண்ணுறதுனால என்ன, எதனா வாழ்க்கையில் எதனா ஒரு நல்ல விஷயம் நடக்குதா, ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ என் ஃப்ரெண்டு சில பாய்ஸ் வந்து சொல்லுவாங்க, மாதிரி பயங்கர டென்ஷனாக இருந்தால் இதெல்லாம் டென்ஷன் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சிரிச்சுட்டு இதெல்லாம் பண்றதுனால தான்டா பயங்கர டென்ஷனாவே இருக்கும் போல அப்படின்னு சொல்லுவேன். கேம் இதுல வந்து சில உங்களை, அதாவது காமனா இப்ப சொசைட்டில இரிட்டேட் ஆவாங்கல பெண்கள், என்ன சொல்ல போறீங்களா? லைக் சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஸ் கொடுத்துட்டு பண்ண போறீங்களா இல்ல அப்படியே போறோமா? இல்ல அதான் கேஷுவலா போயிட்டே இருக்கோம், நம்ம போயிட்டே தான் இருக்கு எல்லாமே. ஓகே, ஒண்ணுல அதான் நம்ம இப்ப சொசைட்டில வந்து பெண்களுக்கு எதிராக நிறைய கேள்விகள் கேட்பாங்க.
நமக்கு கடுப்பாகும் பெண்களுக்கு, என்னடா இதே கேள்வி எத்தனை பேரா கேட்பீங்க, இன்னும் கேட்டுக்கிட்டே அப்ப இது செகண்ட் இருக்கீங்களா. ரவுண்ட். ஆமா ஆமா ஆமா. சோ உங்களை இரிட்டேட் பண்ற மாதிரியான கேள்விகள் இதுல இருக்கும். அட்வைஸா கூட நீங்க எடுத்துக்கலாம், அது நீங்க எடுக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. சோ இது நீங்க இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டவங்களுக்கு பதிலா கூட நீங்க சொல்லலாம். ஓகே கொடுங்க, நீங்களே எடுங்க. ஒண்ணு திறந்தே இருக்கு. வயசாகிட்டே போது, இவ்வளவு நாள் என்ன சாதிச்ச? ஸ்டூடியோ வச்சிருக்கேன். இப்ப பதில் சொல்றேன், நான் ஸ்டூடியோ வச்சிருக்கேன். கேட்டிருக்காங்களா அந்த மாதிரி? கேட்டிருக்காங்க. 30 வயசுக்கு மேல ஆயி போச்சுக்கா அப்படின்னு ஒரு இதுவா கேட்பாங்க, நக்கலா கேட்பாங்க. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு லைஃப்ல. இவன் வந்து ஒன்னும் நம்மளுக்கு கொடுக்க போறது இல்ல, நான் கேட்கறது மக்கனே கேட்பாங்க. இப்ப நான் சொல்ல ஸ்டூடியோ வச்சுக்க, நானும் ஒரு முதலாளியா அப்படின்னு சொல்றது. ஓகே நெக்ஸ்ட். ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணல? இது நிறைய பேர் கேட்குற கேள்விகளா இருக்கும்னு நினைக்கிறேன். ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். சம்டைம்ஸ் இப்போ நம்ம இருக்க காலகட்டத்தில் மணி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. 2 பேருமே சம்பாதிக்கணுன்ற இதுல வந்து இருக்கோம். அதையும் தாண்டி சில பேர் வந்து ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க, அதை வச்சு ஒரு வாழ்க்கையும் வாழ்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா பொருளாதாரன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அதனால அது வந்து சம்டைம்ஸ் ஒரு சில கருத்து வேறுபாடுலே போகும். மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அந்த சாப்பாடை வந்து ஆன் டைமில் கொடுக்கணுன்றது கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா, இப்போ இவங்களை வந்து நான் வெளியில் போய் சாப்பிட அனுப்பணும், அந்த வெளி சாப்பாடு எப்படி இருக்கும்னு தெரியாது. இன்னொன்று இவங்க வந்து பார்க்குறது வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டே ஒர்க் பண்ணுற ஒரு ஆளுங்க. அதனால் அவங்களுக்கு ஓரளவுக்குனாச்சும் நம்ம பார்த்துக்கணும், நம்ம நிறுவனத்துலேருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த ஒரு கேர் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். கஷ்டமா இருக்கு, பட் இருந்தாலும் அது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பண்றேன். ஓகே ஓகே. மேபி கூடிய சீக்கிரத்துல இந்த கஷ்டங்களும் மாறும்ன்ற நம்பிக்கையில. அதான் அதுக்கும் வழி கொடுத்துருவாரு. சினிமாவை பெண்களுக்கு சேஃப் இல்ல, வேண்டாம் விட்டு. சேஃபான பிளேஸ் தான் சினிமான்றதும். சேஃபான பிளேஸ் தான், சேஃபான பிளேஸ் தான். எந்த இடத்துல வந்து எனக்கு கேட்டிங்கன்னா, நீங்க எந்த இடத்துல தான் சேஃபா இருக்காங்க? எல்லா இடத்துலயுமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. இது வந்து ஒரு பப்ளிக் பார்க்குற இடம் சினிமான்றது. பப்ளிக், அதாவது வந்து விமர்சனம்ங்கிறது அதிகம். இங்க எல்லாருமே பார்க்குறாங்க, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி. அதனால வந்து அது பெண்கள்னாலே வந்து அவங்க தப்பா டக்குன்னு சொல்லிடுறதும் உண்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு வந்து எந்த இடமும் சேஃப் கிடையாது. அவங்களே பார்த்துக்கிட்டா தான் உண்டு. அதனால அதை பற்றி நம்ம பெருசாக கிடையாது. சினிமா மட்டும்லாம் இல்லை, இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லா இடத்துலையுமே உண்டு. நம்ம குடும்பத்துக்கு எதுக்கு சினிமா அப்படி கேட்டதில்லை, நம்ம குடும்பத்துக்குன்னு கேட்டதில்லை. நானும் எங்கள் அம்மா மட்டும் தானே, அதனால என்னை அப்படி கேட்க மாட்டாங்க. ஒருவேளை இவங்களுக்கு வந்து இதை தவிர்த்து வேற தொழில் தெரியாதுன்னு வேணா கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இவங்களுக்குலாம் இதை தவிர்த்து வேற எங்கேயும் சம்பாதிக்க முடியாது போல அப்படின்னு அப்புறம் ரொம்ப அசிங்கமாலாம் கூட பேசியிருக்காங்க. இட்ஸ் ஓகே. ஓகே. உங்களுடைய பேட்டியில் நிறைய பேட்டிகள் நாங்கள் பார்க்கும்போது உங்களை பற்றி நல்லாவே தெரியும், பட் உங்களோட பர்சனல் தெரியாது. இப்போ இப்படி பேசும்போது அம்மா பற்றி சொல்கிறீங்க, கோபம் இருக்கா அம்மா மேலே? எதுவும் கோபம் இருந்தது. எப்போ கோபம் இருந்ததுன்னா, லைஃப்பில் வந்து நான் என்ன நினச்சேன்னா, வீட்டில் வந்து கொடுமை ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியில் வந்தோம். அப்யூஸலும் ஜாஸ்தியாக இருந்தது. சரி, வெளி உலகம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். வெளி உலகம் அதுக்கு நிகராகவும் இருந்தது. இங்கேயுமே வந்து வரவேற்புன்றது வந்து இதுவாக இல்லை பெருசாக. இப்போ என்னையை பார்க்கும்போது, சினிமா நடிகை பார்க்கும்போது எப்படி இருக்கும் இல்லையா, என்னால் சாதாரணமாக ஒரு வேலைக்குமே போக முடியல. அப்போல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒருவேளை நம்ம இந்த வேலைக்கெல்லாம் போனால் நம்ம சர்வே ஆகிட முடியுமாலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னையை பார்த்த பார்வை எல்லாம் தப்பான பார்வையாகவே இருந்தது. அப்போல்லாம் ஒரு வேளை எங்கள் அம்மா வந்து என் கூடவே இருந்திருந்தா இந்த தொல்லைகள்லாம் இருந்திருக்காதுல்ல, ஒரு மனுஷியை என்னை பார்த்துருக்கலாம்லன்ற கோபம் அப்போ இருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த கோபம் வந்து இல்லை. ஏன்னா ஒருவேளை அந்த 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 சொசைட்டி வந்து அவங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லி கொடுத்துச்சு. தாக்கம் தான். ஒருவேளை இதே சொசைட்டி வந்து அவங்கள நல்லா பார்த்துருந்தா, அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தா, ஒரு தனி பெண்ணா அவங்களுக்குமே ஒரு மரியாதை கொடுத்து, அவங்களுக்குமே நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து இருந்தா,
அவங்களுமே நல்லா வந்திருப்பாங்க. எனக்கு கிடைச்ச மாதிரி நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் கிடைச்சிருந்தா, ஒருவேளை எனக்கு அமைஞ்சதெல்லாம் அவங்களுக்கு அமையல. அதனால அந்த பெண் மேல என்னை வந்து எங்க அம்மான்னு தாண்டி அவங்க ஒரு பெண். அதனால அந்த பெண் மேல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு நம்ம சொசைட்டிக்கு ஒரு கொடூரமான ஒரு முகம் இருக்கு. நிச்சயமா அது வெளியில தெரியாது நிறைய பேருக்கு. அவ்வளோ ஒரு கொடூரமான முகத்திலயும் இவங்க வாழ்ந்து இருக்காங்க. அப்போ வந்து இப்பனாச்சும் கேமரா இதெல்லாம் இருக்கு. அப்பெல்லாம் அது எதுவுமே கிடையாது. அவங்க பல தொல்லைகள்லாம் தாண்டி தான் வந்தாங்க. அது அவ்வளோத்திலையும் தாண்டி வந்து இன்னைய வரைக்குமே அவங்க வந்து சர்வே ஆயிட்டு இருக்காங்க. இப்போ பணத்துக்கெல்லாம் அவங்க கஷ்டப்படுறதுலாம் இல்லை, நல்லாவே இருக்காங்க. ஏன்னா ஐ எம் ஹாப்பி ஒன்லி. அவங்க மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் வந்து சொல்றது என்னன்னா, என்னையை அணைச்சு பிற பெண்கள்லாம் பார்க்குறவங்க என்ன ஒரு மிரராக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கண்ணாடி தான். ஏன்னா எனக்குமே வாழ்க்கையில வந்து நிறைய டார்க் இருந்திருக்கு. ஆனா நான் அதுலயே உட்காரல. எல்லாருக்குமே இருக்கும் தான். இங்க யாருமே தப்பிக்க முடியாது. இருட்டுல போகாம யாருமே வர முடியாது. ஆனா வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கு. வந்துருங்க. ஆனா எனக்கு அமைஞ்ச மாதிரியான அந்த வெளிச்சம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றது என் ஆசை. ஏன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே வந்து இப்ப நீங்க சினிமா நடிகாவும் இருக்கீங்க, தனியா பிசினஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, மலையாளத்துல வந்து இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. பல முன்னணி நடிகர்கள், இயக்குநர்கள் அது பேர் அழைப்படுது. நிறைய நடிகைகள் போல்டா பேசிட்டு இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு 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 நீங்க எதுவும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி? ஃபேஸ் பண்ணாம வர முடியாது. ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம உள்ளேயும் வரா மாதிரி இருக்கு. ஓகே, தெரியாம விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அந்த டெசிஷன் எடுத்து உள்ள வரும். இதுல ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, பாக்குற வியூவர்ஸ் ஆகட்டும், கமெண்ட் பண்றதாகட்டும், இதுதான் இந்த தொழில் இப்படி இருக்குன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் போறீங்க அப்படின்னு வந்து ஈஸியா கேக்குறாங்க. அப்ப பெண்கள் எந்த தொழிலுக்கு தான் போகணும் நீங்க முதல்ல சொல்லுங்க. டீச்சர் துறையில போறாங்க, அங்கேயே இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. டாக்டர் துறையில போறாங்க, அங்கேயே இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. சாஃப்ட்வேர்ல போறாங்க, அங்கேயே இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எந்த துறையை அவங்க தேர்ந்தெடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி பார்த்தா 4 செவுத்து தவிர்த்து வேற துறையே இல்லை. பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு படித்தாண்டாம அப்படியே இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து நல்லாவே இருக்க முடியும். அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெளிச்சமே தெரியாதே. நான் எப்படி சின்ன வயசுல ஜன்னல்ல ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, அதே மாதிரி லைஃப் லாங் பெண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்குமே இந்த உலகம் வந்து சொந்தமான உலகம், இயற்கை எல்லாருக்குமே சொந்தமானது. அழகா எந்திரிச்சு நடந்து அவங்க லைஃப் அவங்க வந்து வாழணும். அதனால சினிமா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு போகாமலாம் உட்கார்ந்துட்டுலாம் இருக்க முடியாது. இப்படி இருக்கு, அதை மேற்கொண்டு திருந்திட்டு வாங்க, அவ்வளவுதான். எதிர்த்து போராடிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நீங்க எங்களை கேள்வி கேட்காதீங்க. எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, ஏன் என்ன பண்ண போறீங்க, சினிமால என்ன அப்படிலாம் கேட்காதீங்க. என்ன எப்படி இருந்தாலும் அதை எதிர்த்து போராடிட்டு வருவோம். என்ன ஒண்ணே ஒண்ணு இதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னா, இப்ப இருக்க இந்த மெச்சூரிட்டியும் தெளிவும் ஒரு பலமும் அப்ப எனக்கு இல்ல. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இல்ல. அப்படி ஒரு பார்வையுமே எனக்கு இல்ல. ஒருத்தன் என் மேல இப்படி தொடரான் அப்படின்னா எதிர்த்து கேட்கறதுக்கான தைரியம் இல்ல. ஏன்னா அப்ப என் கூட யாருமே இல்ல. ஓ, இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தாதான் சினிமா துறையில வந்து நம்ம இருக்க முடியும்னு கூட நினைச்ச ஒரு காலம் உண்டு எனக்கு. ஓ, இதெல்லாம் இருக்கு போல, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப சிம்பிள் டென்ஸ் போல, இங்க எல்லாருமே அப்படிதான் போல அப்படின்னு. இப்ப என் மேல யாராச்சும் ஒருத்தன் கை வச்சாங்க, ஐயோ இதை தவிர்த்து உனக்கு ஒரு வேலையே இல்லையான்னு கேட்கறதுக்கான தைரியம் எனக்கு இருக்கு. இதை தந்தாதான் நான் படம் பண்ண முடியுமா, எப்படி நீங்க இந்த கலைத்துறைக்கு வருவேன்னு இப்போ நான் கேட்கலாம். சரி, அந்த கட்சி எனக்கு இருக்கு. அப்ப இல்ல, அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த தைரியத்தை இப்ப வர பெண்கள் எல்லாருமே அந்த தைரியத்தோடயே உள்ள வாங்க. பிகாஸ் அப்ப வந்து எனக்கு சொல்றதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல. அப்ப பெரிய சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இல்ல. இப்ப இருக்கு. ஆனா அந்த சோசியல் இன்ஃப்ளூயன்ஸை தப்பா யூஸ் பண்ணாதீங்க. எல்லா ஆண்களுமே எடுத்தோடனே வந்து அவன் சிரிச்சானா உடனே வந்து நம்மள வந்து பாரு அவன் வந்து நம்மள தப்பான பார்வையை தான் இது பண்றான், அதெல்லாம் கிடையாது. எல்லா ஆண்களுக்கும் என்ன வேலை வெட்டியா இல்லாம இருக்கானுங்க, அது கிடையாது. பட் அது அந்த நோக்கம் என்னன்னு உங்களுக்கு பழகும் போதே தெரிஞ்சிடும். உங்களுக்கு விருப்பமா இருந்ததுன்னா ஒரு ஆண் கூட போறது உங்களை தனிப்பட்ட சுதந்திரம், அதுல நான் எதுவுமே சொல்ல வரேன். ஆனா வலுக்கட்டாயப்படுத்தி இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு வந்து இந்த அடுத்த வாழ்க்கையே வந்து வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்றது தப்பு. யாரையும் வற்புறுத்தக்கூடாது, யாரையும் நம்ம வந்து இந்த வாய்ப்புக்கோசம் அவங்கள வந்து பிரெயின் வாஷும் பண்ணக்கூடாது. ஸோ அதில் வந்து இதுவாக இருக்கணும். மற்றபடி எல்லா துறையிலையுமே இருக்குது, அதெல்லாம் எதிர்த்துட்டு வரணும். அதுதான்
அந்த மாதிரி எதிர்த்துட்டு வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு உண்மையான சுதந்திரத்துல நல்லபடியா அழகா இருக்கலாம். இந்த பிரச்சனை திரும்ப திரும்ப எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு ஆண் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. எல்லா துறையிலுமே ஆண்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே ஓப்பனாவே பேசுறாங்க. ஆண்களுக்கு எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா? நான் இப்ப சுத்தி இருக்கிறது ஃபுல்லா ஆண்கள் கூட தாங்க. என் கம்பெனில வந்து விஜய்னு ஒருத்தர் வேலை செய்யறாரு. அந்த தம்பிக்கு பாத்தீங்கன்னா 19 வயசு. கார் ஓட்டுறதுக்கு ஒருத்தர் வேலை செய்யறாரு. அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா 25 வயசு. எடிட்டரு, இன்ஜினியர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே வயசு பாத்தீங்கன்னா ஒரு 24, 25ல இருப்பாங்க. ஒருத்தருக்கு வயசு பாத்தீங்கன்னா ஒரு 35க்கு மேல. அது தவிர்த்து ஒரு பெரிய ஆண் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா ஒரு 60, 70 இருக்கும். அப்புறம் நடுத்தர வயசுல ஒருத்தர் இருக்காரு 50 வயசுக்கு மேல. இத்தனை ஆண்கள் கூட நான் ஒரே ஒரு பெண் வேலை பார்க்கிறேன். ஒரே பெண். நான் வந்து எல்லா நேரத்திலயும் கான்சியஸா உட்கார முடியாது. எல்லா நேரத்திலயும் வந்து இது தெரியுதா அது தெரியுதான்னு இப்படி இது பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் என் வேலையை பார்க்கணும், இதை பார்க்கணும், என் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் நான் வந்து எல்லா நேரத்துலையுமே வந்து ஒரு சொல்லுவாங்கல்ல, பெண்கள்னா கான்சியஸாவே இருந்துகிட்டே இருக்கணும். சுத்தி வந்து அந்த ஆண் இப்படி பார்க்கறானா எப்படி பார்க்கறானா இப்படியே வந்துட்டு இருக்க முடியும்? தலை வலிக்கும் அது. ஆனா இத்தனை ஆண்களும் நான் காலையில எப்போ வந்தாலும் சரி போனாலும் சரி நல்லபடியா வீட்டுக்கு போறேன்னா, நல்லபடியா வீட்டுல இருந்து வரேன்னா, நான் வந்து நல்லா சாப்பிட்டேன்னா, நான் இங்க நல்லா அடுத்த தொழில் பார்க்குறேன்னா இத்தனை ஆண்களுமே என் கூட இருக்காங்க. அப்புறம் என்னை சுற்றி இருக்க நீங்க முதல் கொண்டு என்னை சுற்றி இருக்க ஆண் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். எனக்கு பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஆண் நண்பர்கள் சொல்கிறேன். எங்கே கூட்டிகிட்டு போனாலுமே வந்து சரண்யா சேஃபாக இருக்கியா, உனக்கு இந்த இடம் வந்து ஓகேவா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு சேஃபாக இருந்தால் இது போகலாம், இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு. அப்புறம் அந்த சுதந்திரம் அவங்க வந்து சில நேரத்தில் ஸ்மோக் பண்ணுவாங்க. ஒரு தடவை கூட நீ கம்ஃபர்ட்டாக தானே இருக்க அப்படின்னு கேட்டுதான் அதெல்லாம் ஸ்மோக் பண்றதாகட்டும். இது அதாவது ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி அவங்க நடவடிக்கை எதுவுமே அவங்க பண்ணணும்னா அந்த ஸ்மோக் நம்ம எதிர்க்கே பண்ணிட்டு போயிடலாம்ல. அதெல்லாம் இல்லை. நம்ம எந்த விதத்துலயும் முகம் சொல்லிக்க கூடாதுன்றதுல அந்த தெளிவா இருப்பாங்க. அப்ப இத்தனை ஆண்களை எப்படி நான் தப்பு சொல்ல முடியும்? நீங்க அதையுமே நம்ம யோசிக்கணும். அதனால ஒரு வேலை வந்து அவங்களோட ப்ராட்டப்பை தான் நம்ம சொல்லணுங்க. அதான் அந்த எண்ணத்தோட இருக்கிற ஆண்கள். அதாவது என்னன்னா ஃபேஸு கீழே வந்து ஒருவேளை அவங்களுக்கு வந்து ரொம்ப டு பி வெரி ஃப்ராங்க் நான் சொல்றேன், மார்பங்களை பார்த்தாலே உணர்ச்சி வந்துடுதோ என்னமோ. அப்படி பார்த்தா தன்னோட தாயை பார்த்தாலே அவங்களுக்கு உணர்ச்சி வந்துடணும்ல. நல்ல கேள்வி. என்ன எனக்கு அதுவே அந்த கான்செப்டே புரியாது எனக்கு முதல்ல. அப்படி பார்த்தோன்னு சொல்லுவாங்க, நான் பார்த்தேன் எனக்கு அந்த இதுவாயிடுச்சு, செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுவாகி போச்சு, சென்சேஷன் அதிகமாகிடுச்சு, அதனால எனக்கு உணர்ச்சி இதில் நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. தாயுமே தான் அதே அதே சேம் பாடி தானே, எங்களுக்கு இருக்கிறது தானே, தாய்க்கும் பக்கத்து வீட்டில் இருக்க என்ன பொம்பளைக்கு என்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது, எல்லாமே ஒரே தானே, முகம்தான் மாறி இருக்கு. இப்போ எல்லாருக்கும் அதே உணர்வு இருக்கணும்ல. இவங்க அதில் அந்த கான்செப்டுக்கே வர மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லா பெண்களையும் முதல்ல வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்த்துருங்க. அந்த அந்த பெண்ணுக்குமே வந்து அவ முதல்ல இந்த பெண்ணு ஆண் இந்த ஜெண்டர்லாம் விட்டுருங்க, அவங்க ஒரு மனுஷன், அவ்வளோதான். இப்போ ஆண்களுக்குமே வந்து அதுதான் சொல்கிறேன், இப்போ ஆண்களுக்குமே வந்து பாதுகாப்புலாம் இல்லை. கரெக்ட் தானே? ஆண்களுக்குமே ஏன்னா நான் பாக்குறேன் ஆண்கள் வந்து இங்க வந்து கற்பழிக்கப்படுறாங்க, ஆண்கள் சின்ன வயசுலயே அபியூஸ் ஆகுறாங்க. சில பேர்லாம் சொல்லும் போது, நான் ஆணா இருக்கும் போது என்னோட சொந்தக்காரங்க வந்து இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அதெல்லாம் கேட்டோன்னே எனக்கு அப்பதான் தெரியும் ஆணுக்குமே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யாருக்குமே இங்கே வந்து இது கிடையாது. நான் சொல்கிறேன், யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. செக்ஸு வந்து எப்படி ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தவங்களை வந்து உட்பட்டு கொடுமைப்படுத்தி காம இச்சைகளை தீர்த்த பிறகு அப்படி உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிருகம் கூட ஒரு 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 பெண் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அது முன்னாடி நிறைய முகபாவனெல்லாம் அசைச்சு பர்மிஷன் கேட்டு தான் போகுது. ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான். அது எனக்கு அது தெரியல. எனக்கு அது அந்த இவங்க எந்த மாதிரி சொசைட்டியில் வாழ்கிறாங்கன்னுமே தெரியல. ஏன்னா முன்னனாச்சும் பொது அறிவு இல்லை இது இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா அறிவுமே இருக்குது, எடுத்தோடனே எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு வேளை இவங்க அதை பார்க்க மாட்டுறாங்க. அதையும் தாண்டி பண்ணுறாங்கன்னா அது அந்த தைரியம் வந்து எங்கேருந்து வருது ஆண் அப்படின்ற ஒரு அந்த ஒரு தைரியம், ஒரு திமிரு, அப்புறம் சொசைட்டியோட லா. அது ஒருவேளை நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணா
எடுத்தோடனே வந்து இவங்களை வந்து இந்த தண்டனைகள்லாம் கொடுத்துட்டா ஒருவேளை அது இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, பயம் வரும். அதுதான். ஓகே, போக போக இது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஆமா, தண்டனைகள் வந்து கடுமையான மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அதுதான் அந்த மாற்றத்தை கண்டிப்பா நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ கொஞ்சம் சீரியஸாக பேசிட்டு இருக்கோம். இப்போ கடைசியா படங்களை பத்தி பேசலாம். இப்போ ரீசெண்டாக சின்னு ராமசாமி சார் அவருடைய இயக்கத்துல கோழிப்பண்ணையில நடிச்சதா போஸ்ட்லாம் போட்டிருக்கீங்க. வேற என்னென்ன படங்கள் லைன் அப்போ வச்சிருக்கீங்க? இதே வந்து சீனு சார் வந்து என்ன பண்ணாருன்னா, இதுல நடி சரண்யா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. 3 ஷாட்டு தான், அது ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட் டாக்டர் கேரக்டர், ஒரு 3 ஷாட்டு தான் வருவேன் டாக்டர். ஆனா என்னன்னா அவருக்கு வந்து என்ன சொன்னாரு, ஒரு நடுத்தர வயது அந்த அந்த பெண்ணுக்குரிய முக லட்சணம் உங்ககிட்ட இருக்கு, நீ திருப்பி நடிக்கவா சரண்யா, அந்த ஒரு கேரக்டர் ரோல்ஸ்லாம் எடுக்க ஆரம்பி அப்படின்னு சொன்னாரு. பட் நான் ஸ்டூடியோ இது பண்றதுனால இப்போதைக்கு அதுல போல. பட் எனக்குமே ஒருவேளை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசை வருது. செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கலாமே. ஆமா, மேபி நல்ல நல்ல ரோல்ஸ் வந்து எடுக்கலாம்னு தான் இருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் பட் கான்ஷியஸா நீங்க சினிமா பக்கம் வராம இருக்கீங்களா? பிசினஸ் மட்டும் பார்த்துட்டு? அது மட்டும் பார்த்துட்டு இருந்தேன், சினிமா பக்கமே வரல. ஆனா இப்பதான் தோணுது ஓகே. பட் ஆனா வாய்ப்புகள் வருது, வாய்ப்புகள் 1-2 வருது, ரொம்ப மெஜாரிட்டியா வரல. ஏன்னா நம்ம போனா தானே நான் அப்படின்னு, அது மெஜாரிட்டியா வரல. ஆனா இப்ப சில பேர் சொல்றாங்க, கேக்குறாங்க. நான் தான் வந்து பண்ணலாமா வேணாமான்னு ஒரு யோசனையில இருக்கேன். மேபி இன்னும் கொஞ்சம் அந்த உடம்பெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு தேட ஆரம்பிக்கணும்னு ஒரு இதுல இருக்கேன். இப்ப இருக்க சரண்யா ஒரு 2008-2009 இருக்கிற சரண்யாவை பாத்தீங்க, டைம் டிராவல் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அந்த சரண்யா போய் என்ன சொல்லுவீங்க? இன்னும் கொஞ்சம் தைரியமா இருந்திருக்கலாம் அப்படின்னு. அந்த பொண்ணு ஆக்சுவலா ரொம்ப தைரியமான பொண்ணு தான். ஆனா என்னன்னா இந்த தைரியத்தோட சேர்ந்து ஒரு வெகுளித்தனம் இருக்கும்ல, தைரியத்தோட சேர்ந்து வெகுளித்தனமும் ஒரு ஊதாரித்தனமும் இருந்தது. பாத்துக்கலாம் 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 அப்படின்னு இருந்தது. அப்புறம் ஒரு ஃபோக்கஸ்டா இல்ல. இப்ப இருக்க சரண்யா வந்து ஃபோக்கஸ்டா இருக்கு, அந்த ஊதாரித்தனம் இல்ல. ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கிறேன், இதை கண்டிப்பா பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப செலவீனம் கூட நான் சொல்றேன். அப்புறம் நிறைய விஷயங்கள் அப்போ வந்து அந்த இது இல்லை, கான்சியஸா அதை பண்ண முடியல. ஒருவேளை தைரியம் இருந்தது, அதே சமயத்துல ஒரு விதமான பயமும் இருந்தது. எல்லாமே கலந்த அந்த ஒரு பருவம். அது கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை. ஆனா இப்போ கைடன்ஸ்லாம் தேவையில்லை. இப்போ வந்து இந்த உலகமே நமக்கு தான்டா அப்படின்ற ஒரு இது இருக்கு, ஒரு தைரியமும் இருக்கு. பட் இப்போ நீங்க இந்த காதல் படம், பேரண்மை படத்தெல்லாம் திரும்ப பார்க்கும்போது எதுவும் தோணுமா? படம் பார்க்கும்போது மைண்ட்ல என்ன ஓடும் ஃபர்ஸ்ட்? இந்த பொண்ணு நல்லா நடிக்குதுதான்ப்பா அப்படி. ஆக்சுவலா காதல் படத்தோட பேரண்மையில உங்களுக்கு பெரிய கிட்டத்தட்ட ஹீரோயினே சொல்லலாம் அந்த படத்துல. பட் அந்த படத்துல அன்பார்ச்சுனேட் பாவம் இறந்து போயிட்டாங்க. அது அந்த லவ் ட்ராக் போட்டு முடிச்சு தள்ளிட்டாங்க. பட் அந்த படம் வந்தப்பலாம் கொஞ்சம் நல்ல பீக்ல இருந்தீங்க. ஆமா ஆமா ஆமா, ஓகே ஓகே, பீக்ல தான் இருந்தேன். பட் இட்ஸ் ஓகே. ஒரு லைஃப் வந்து இதுக்கப்புறம் எனக்கு நிறைய இன்னும் நல்ல விஷயங்கள் தரன்ற நம்பிக்கையில இன்னமும் லைஃப் ஓட்டிட்டு இருக்கேன். கண்டிப்பா சூப்பர். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இந்த மொட்டை மாடியில உங்களோட இந்த காத்து வாங்கிட்டு பேசின ஒரு உரையாடல் வந்து ரொம்ப அழகா இருந்தது. இயல்பா நிறைய விஷயங்களை மனசார பேசுனீங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஆண்கள் மாறுவாங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும், சினிமாவில் நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு நாம் நம்புவோம். எப்படி இருந்தது நம்ம ஃப்ரைடே ஷோ? சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது, ஒரு ஜோஷா இருந்தது. அதை விட உங்க கூட எனக்கு இன்டர்வியூ பண்றது ஒன் இந்தியா மீடியால ஈஸியா இருந்தது. லைக் நம்ம ஃப்ரெண்டு கூட தானே பேசலாம் அப்படின்ற அந்த ஒரு கேஷுவல் அந்த ஒரு இருந்தது. ஐ ஹோப் இந்த ஷோ அடுத்தடுத்து நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்து சூப்பரா போகணும். சூப்பர். ஸோ உங்களுக்குமே ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க, பிசினஸ்லயும் அடுத்த ஸ்டுடியோ இன்னும் கொஞ்சம் பெருசாக எங்க டீம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. ஒன் இந்தியா ஃபிலிமி பீட் சார்பாக அவங்க வந்து கண்டினியூஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க, எனக்கு அதுவுமே ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வந்து ஒன் இந்தியா ஃபிலிமி பீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் பெல் ஐக்கானை வந்து டச் பண்ணிடுங்க. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்து கொடுங்க. நன்றி, வணக்கம்.